ஒன் லாஸ்ட் ட்ரைவ் அப்படின்ற மாதிரி ஒரு டீ சாப்பிட்டு நம்ம அந்த வண்டியை வந்து கொடுத்துருவோம். இந்த வண்டியில் தான் வந்து 1,20,000 கிலோமீட்டர் நானே ஓட்டியிருக்கேன். 1,28,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த வண்டியில் தான் நம்ம சில விஷயம்லாம் வளர்ந்தோம். இது ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட். இது என்னோட இந்த சீட்டில் வந்தால் 1,20,000 கிலோமீட்டர் ஓட்டினேன். இந்த வண்டி வந்து நான் இன்றைக்கி சேல் பண்ணியாச்சு, தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டேன். வணக்கம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான விலாக்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் ஃபில்ம் பண்ணி ஆகணும். இந்த வண்டி வந்து நான் என்னோட i20 வந்து சேல் பண்ணிட்டேன். இது வந்து ஒன் லாஸ்ட் ரைட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ. ஸோ எப்பயுமே வந்து ஒரு வண்டி நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு, கொஞ்ச நாள் இல்லை ஒரு கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் வந்து நான் ஒரு 1,30,000 கிலோமீட்டர் பக்கம் நானே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு 4 இயர்ஸ் வந்து என் கூடயே இது பயணிச்சிச்சு வண்டி. நாங்கள் நிறைய இடம் இந்த வண்டியில் தான் vlog ஸ்டார்ட் பண்ணது. நிறைய டூர்ஸு, நிறைய முக்கியமான இடத்துக்கு போனோம். நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸில் வண்டி வந்து நமக்கு நல்லா கை கொடுத்துச்சு. எந்த அதிகமான செலவோ மற்ற இதெல்லாம் இல்லாமல். பட் ஸ்டில் நம்ம வந்து இன்னொரு வண்டி வாங்கிட்டோம். அதனால் இதை வந்து நான் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம வேறு யாருக்காவது யூஸ் பண்ணட்டும், நம்ம வச்சுட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளி ஆளுகளோ அந்த மாதிரி நான் தேடிலாம் கொடுக்கல. யாராவது நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் அவர் கேட்டார். ஸோ அவருக்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வண்டி வந்து லாஸ்ட் ட்ரைவ் இது. நான் ஒரு மாதம் கழித்து நான் புது வண்டி எடுத்ததுலேருந்து இந்த வண்டி நான் ஏறவே இல்லை. இப்போ தான் வந்து நீ தான் வந்து எடுத்து சும்மா ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 hourல வண்டி வந்து டெலிவரி கொடுத்துருவேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்ல முடியாது. இதனால் ஒரு பெரிய மிஸ்ஸிங் இந்த வண்டி எனக்கு. இது வந்து ரேண்டமாக 402 என் பர்த்டே டேட் இருக்கும். 24th August 08 என்னோட பர்த்டே டேட்டு. அப்படியே இது வந்து 4028 அந்த 4 நம்பருமே இதில் இருந்தது வண்டி. எனக்கு இந்த வண்டி கொடுத்தவருமே பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை நீங்களே எடுத்துக்கோங்க தம்பின்னு சொல்லி ஒரு பாசமாக கொடுத்தாரு அந்த வண்டி. லைஃப்லேயும் இந்த வண்டி வந்து நிறைய ப்ராக்ரஸ் பண்ணி கொடுத்துச்சு. இந்த வண்டியில் நம்ம நிறைய விஷயம் நல்லா பண்ணோம். லைஃப் ப்ராக்ரஸுக்கு வண்டி ஒத்துழைச்சிச்சு. ஸோ இந்த வண்டி வந்து நமக்கு அதே லெகசியில் நம்ம வந்து இன்னொரு ஃபேமிலிக்கு இந்த வண்டியை வந்து நம்ம கொடுத்துருவோம். நமக்கு கொடுக்குற நம்ம வாங்குகிற தம்பிக்கும் வந்து என்ன சின்ன வயசுல அவருக்கும் தெரியும், எனக்கும் அவர் நல்லா தெரியும். ஸோ அதனால் அவருக்கே வந்து நம்ம எடுத்துக்க சொல்லிட்டோம். இப்போ வந்து அப்படியே போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஒன் லாஸ்ட் ட்ரைவ் அப்படின்ற மாதிரி இது இருக்கட்டும். எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்படியே ஒரு ப்ளூ ஆம்பியன்ஸில் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் வண்டி வந்து எந்த குறையுமே இல்லை. நான் வந்து அந்தளவுக்கு மெயின்டைனும் பண்ணோம். வண்டியை வந்து நமக்கு சூப்பராக இருந்தது. எப்பவுமே எனக்கு இந்த ப்ளூ கலர் ஆம்பியன்ஸு, இது கீழே ஃப்ளோரிங் லைட்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கும். ஸோ எனக்கு அமையிறது எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி இந்த வண்டி நான் எத்தனையும் புது டயர்ஸு, சஸ்பென்ஷன் எல்லாம் போட்டு நான் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வண்டி. ஸோ சூப்பர். நல்லா லைஃப்பில் வந்து இந்த வண்டி சூப்பராக இருந்தது. நம்ம வந்து ஒன் லாஸ்ட் ட்ரைவ் அப்படின்ற மாதிரி ஒரு டீ சாப்பிட்டு நம்ம அந்த வண்டியை வந்து கொடுத்துருவோம். இந்த வண்டியில் நான் எத்தனை சாய் டிரைவ்ஸ் போயிருக்கேன். நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இந்த வண்டியில் இருந்தாலும், இந்த வண்டி திருப்பி வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வண்டி நம்ம திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாம். தெரிஞ்ச தம்பிக்கே தரதுனால
அவர் விற்கிறாரு அப்படின்னா அந்த வண்டியை நம்ம திரும்பி வாங்கிடுவோம்.